84 டேஸ் ரீடிங் ஜர்னியில் நம்ம 72வது பார்க்க போகிற புத்தகம் த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட். இந்த புத்தகம் இச்சிரோ கிஷிமி அண்ட் ஃபிமிடே கோகே இவங்க எழுதியிருக்கிற ஒரு செல்ஃப் ஹெல்ப் புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தோட டைட்டிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, கரேஜ் டு பி டிஸ்லைக்ட். அதாவது மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு தான் ஒரு மனசு சொல்லும். நம்ம எல்லாருமே அதை தான் எதிர்பார்ப்போம். ஆனால் நம்மளை பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கரேஜ் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த புக்கோட ரொம்ப முக்கியமான ஒரு தீம். நம்மளை பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம எவ்வளோதான் நம்ம லைஃப்பில் செய்ய முடியும், அதுக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும்ல. ஆனால் இப்போது நமக்கு பிடிச்ச விஷயங்களை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யும்போது அதில் மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போனால் கூட பரவாயில்ல அப்படின்ற அந்த ஒரு மனநிலை நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம நிறைய விஷயங்களை தைரியமாக செய்ய ஆரம்பிப்போம். இந்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சுதந்திரம் அப்படின்றது எதுன்னா, நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது மட்டுமே சுதந்திரம் கிடையாது, நமக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாமல் இருக்கிறதும் சுதந்திரம் தான் அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கான இந்த தைரியம் யாருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு ஒரு விஷயம் உவப்பா இல்லை மனசுக்கு, அதை நான் செய்ய மாட்டேன், இல்லைன்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு நான் அதை செய்கிறேன், எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த ஆக்டை நம்ம செய்யறதுக்கோ செயல்படுத்துறதுக்கோ இந்த தைரியம் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். யாரை பற்றியும் கவலைப்படாத இந்த டோன்ட் கேர் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆட்டிடியூட் தான் நம்மளை என்கரேஜ் பண்ணும். ஆனால் இதுக்கும் சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு பொதுவெளின்னு வரும்போது நம்மளோட மூக்கு வரதான் நம்மளோட சுதந்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை தாண்டி, அந்த மூக்கை தாண்டி இருக்கிற எந்த விஷயமும் அடுத்தவங்களை பாதிக்கிற விஷயமா இருக்கும். அடுத்தவங்களை பாதிக்கிற விஷயம் நமக்கு சந்தோஷத்தை தருது அப்படின்றதுக்காக அதை செய்யக்கூடாது. அது மாரலி எத்திக்கலி ராங்கான விஷயம். ஆனால் இப்போ அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு அதை செய்கிறோம் அப்படின்னும் போது மற்றவங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா. இந்த புக் ஒரு ஃபிலாசபருக்கும் ஒரு யங் மேனுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போகுது. இதுவே இந்த புக் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஃபிலாசபி பேசுகிற புத்தகங்களாக இருக்கட்டும், நிறைய ஒன் வே டாக்காகவே இருக்கும். அந்த ஆத்தர் நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த புத்தகம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு யங் மேனும் ஒரு ஃபிலாசபரும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஒரு 5 நாள் டிஸ்கஷன். இந்த 5 நாள் டிஸ்கஷன், 5 நைட் டிஸ்கஷன் அப்படின்றது ஒரு பெரிய கதவை திறந்து விட்ட மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸை நமக்கு காட்டியிருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு லைஃப்பை நம்ம ஒரே மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துட்டு இருப்போம். அப்படி இல்லாமல் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, அதுக்கு இப்படி ஒரு வழி இருக்குது, அதுக்கு இப்படி ஒரு முகம் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், இதை வேற மாதிரி பார்ப்பீங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்ல. அந்த மாதிரி நம்மக்கிட்ட எடுத்து சொல்கிற ஒரு புக்கு தான் இந்த புக்கு. இதில் ஃபஸ்ட்டு அந்த நைட்லேயே நடக்கிற ஒரு டிஸ்கஷனில் ஒரு ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் பேசுகிறாங்க. அது இன்னும் சொல்லப்போனால் இந்த புக்கே இந்த மாதிரியான விஷயங்களை ஒட்டி தான் நகரும். ஃபர்ஸ்ட்ல என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நம்ம ட்ராமா அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்போம். நம்ம லைஃப்லேயே நம்ம கடந்து ஒரு பெரிய ட்ராமா, இதுதான் என் லைஃப்லேயே எனக்கு நடந்த ஒரு பெரிய ட்ராமான்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம். ஆனால் நிஜமாவே அது ட்ராமா தானா அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருப்பாங்க. அதாவது நம்ம அந்த விஷயம் நமக்கு நடந்ததுனால இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோமா, இல்லைன்னா அந்த சம்பவத்துக்கு நம்ம ஒரு மீனிங் கொடுத்துருக்கோம்ல, அதனால் நம்ம அப்படி ஃபீல் பண்ணுறோமான்னு சொல்லி கொஷின் கேட்டிருப்பாங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், பட் ஸ்டில் இது யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னும் போது அதுக்கு நம்ம எந்த விதமான இம்பார்ட்டன்ஸுமே கொடுக்கலன்னா அது நமக்கு ட்ராமாவாக மாறாது. ஆனால் அதுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம சைடில் இருந்து அதுக்கு மீனிங் கொடுக்கும்போது தான் அது ஒரு ட்ராமாவாக மாறுது. ஸோ எதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், எந்த சம்பவத்தை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கணும், எதை நம்ம துச்சமாக மதிக்கணும், எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நம்ம நம்மளை பாதிக்குது அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்மளோட பர்சனல் தாட் தான். ட்ராமானா இதுதான் ட்ராமா அப்படின்னு நம்ம
டிஃபைன் பண்ணி வைக்க முடியாது. இது பர்சன் டு பர்சன், எக்ஸ்பீரியன்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு மாறதான் செய்யும். சுச்சுவேஷனை பொறுத்து கூட மாறும். ஒரு நேரத்தில் நமக்கு வந்து ட்ராமாவாக இருந்தது, இன்னொரு நேரத்தில் நமக்கு ட்ராமாவாக இருக்காது. அந்த மாதிரி கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே நபருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அதை நம்ம எப்படி பார்க்குறோம், நம்மளோட பார்வையில் நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற மாற்றம் தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது 2வது நைட்டில் நடக்கிறது எல்லாமே வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அது வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளை படிக்க தூண்டும். அதே மாதிரி நம்ம வந்து எப்போவுமே இந்த அடுத்தவங்களை வந்து ப்ளீஸ் பண்ணுற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுறது, அடுத்தவங்களோட ரெக்கக்னேஷனுக்காக நம்ம பிஹேவ் பண்ணுறது, அடுத்தவங்களோட ரெக்கக்னேஷனுக்காக நம்ம வேலை செய்கிறது, அது நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது. ஏன்னா நம்ம அந்த மாதிரியே பண்ண ஆரம்பித்தா நம்ம வந்து அடுத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் வேலை செய்வோமே தவிர நமக்கு என்ன தேவையோ அதுக்காக நம்ம வந்து வேலை செய்ய மாட்டோம். அதை நோக்கி நம்மளோட வேலை இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வேலை செய்யக்கூடாது. நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வேலை செய்யணும் அப்படின்றது. அடுத்தவங்களோட ரெக்கக்னிஷனை வந்து நம்ம எதிர்பார்த்துட்டே நின்னா எத்தனை நாளைக்கு அவங்க வந்து ஆமா நீங்க நல்லவங்க அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தால அவங்க எதிர்பார்த்த மாதிரி நம்ம நடந்துக்கல அப்படின்னும் போது இத்தனை நாள் அவங்க கொடுத்த ரெகக்னிஷன் எல்லாத்தையும் ஒரே நாளில் போட்டு நீ நல்லவனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து இந்த ரெகக்னிஷனை வந்து நம்ம எதிர்பார்க்கறது அப்படின்றது அதை நம்மளுக்குள்ள வச்சுக்கணும். அதை வெளியே இருந்து நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம நல்லா பண்ணியிருக்கோம்னு நமக்கு ஃபீல் ஆகணும். அதை விட்டுட்டு என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து என்னை பாராட்டணும், அதுக்காக நான் ஒரு விஷயம் செய்கிறேன் அப்படின்றதா இருந்ததுன்னா அது என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை வந்து அடைஞ்சிரும். அது நமக்கு ஒரு லெட் டவுனான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ அதையும் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும்னு அதையும் டிஸ்கஸ் பண்ணுறாரு அந்த 3வது நைட்டில். 4வது நைட்டில் இங்கே வந்து வேர் த சென்டர் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ், இந்த வாக்கியமே வந்து நல்லா இருக்கும். ஏன்னா இந்த உலகமே வந்து நம்மளை சுற்றி தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு மனசில் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க, ஒருவேளை அதில் கம்மியாக பார்த்துருந்தாங்க அப்படின்னா ஏன் இந்த மாதிரி பார்க்கல, அப்போ இது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏதோ நம்மளை பற்றியே யோசிக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறது அது ரொம்ப தவறான ஒரு எண்ணம். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான கோல் இருக்கும், நிறைய விதமான எண்ணங்கள் இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த உலகமே வந்து எதை சுற்றி நடக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் அதுக்கான நியாயங்கள் அதுக்கு இருக்கு. ஸோ இங்கே வந்து ரியல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அது நம்மளோட பர்சனல் உள்ள இருக்கிற விஷயம். அதை வந்து இந்த உலகத்தோட ஒப்பிட்டு நம்ம பார்க்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளை குறைவா மதிப்பிடுறதுக்கான ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவோம். ஸோ அதை எல்லாமே வந்து நம்ம தள்ளி வைக்கணும். அந்த ஹாப்பினஸை நமக்குள்ள நம்ம தேடணும். எதையும் வந்து இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு மற்றதோட ஒப்பிட்டு நம்ம பார்க்கறத விட நமக்குள்ள நம்ம தேட ஆரம்பிக்கணும். அது மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததா இங்கே வந்து எல்லாரையுமே நம்ம வந்து பாராட்டணும், இல்லைன்னா எல்லாரையுமே வந்து நம்ம ப்ளீஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து எல்லாரையுமே நம்ம வந்து பாராட்ட ஆரம்பிச்சோம்னா அவங்கள வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து இங்கே வச்சிருக்காங்க அப்படின்றத சூப்பர் நீங்கள் ஸ்பூன் எடுத்து இங்கே வச்சுட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டா அடுத்த முறை வந்து அவங்க ஒரு டவல் எடுத்து இங்கே வைக்கும்போது நம்ம அதை சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிஹேவ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அவங்கள பாராட்டக்கூடாது, இல்லைன்னா அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்றதையும் மனசில் எடுத்துக்கணும். இது எல்லாமே நம்ம பர்சனல் தாட், நம்ம மனசுக்குள்ள நம்ம வச்சுக்கிற, இல்லைன்னா நம்ம மனசுக்குள்ள நம்ம வந்து யோசிக்கிற எல்லாமே தான் நம்ம வெளி உலகத்தோட இருக்கிற அத்தனை விஷயங்களும் வந்து ஒரு கம்பேரிசன்ல தான் இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கிறது இன்னொருத்தருக்கு ரொம்ப பிடிக்காத விஷயமா இருக்கும். ஸோ எல்லாமே இந்த உலகத்தை பொறுத்தவரை
கம்பேரிசனாக தான் நடக்கும். இங்கே வந்து கம்பேரிட்டிவாக ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நடக்கும் போதுமே வெவ்வேறு விதமான எக்ஸ்பீரியன்ஸை தான் நமக்கு கொடுக்கும். ஸோ இங்கே எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை. இதுதான் வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுன ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த நம்மளை ஒருத்தவங்க வெறுத்துருவாங்களோ இல்லைன்னா நம்மளை ஒருத்தவங்களுக்கு பிடிக்காதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சே ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நம்ம வந்து பழகக்கூடாது. நம்மளோட ஹாப்பினஸ்க்காக நம்மளோட ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கணும், வாழணும், செயல்படணும். இதுதான் வந்து நிரந்தரம். அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்க கிட்ட இருந்து பாராட்டு வாங்குறதுக்காகவுமே இருந்துடக்கூடாது. அதுதான் யார் வெறுத்தாலும் விரும்பினாலும் நம்மளா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த புக்கோட ஒரு ஃபுல் சம்மரி அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகம் நம்மளை நிறைய புது பெர்ஸ்பெக்டிவ்ல கண்டிப்பாக யோசிக்க வைக்கும். எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு முறையாவது படித்து பார்க்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த புத்தகம் தமிழ்லையும் அவைலபிளாக இருக்குது. தமிழில் விரும்பப்படாத ஒருவராக இருப்பதற்கான துணிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் நீங்கள் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் ஆங்கிலத்திலையும் படிக்கலாம். ஆங்கிலம் இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க தமிழ்லையும் படிக்கலாம். படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது நிறைய பேருக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் புத்தகமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ஸை இது முற்றிலும் மாற்றுது அப்படின்றது தான் உண்மை. எனக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு இந்த புக் படிச்சதுக்கு அப்புறமா. நீங்களும் படிச்சுட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.